ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது. இந்த வேர்டு தான் ரொம்ப, இங்கே தான் எல்லாருமே சோர்ந்து போறது. மோசேல நம்ம எல்லாருமே நல்ல வார்த்தையெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமும் ஒரு மாற்றமும் இல்லைன்னு இருக்கும்போது ரொம்ப சோர்ந்து போயிடும். நீர் உமது அடியானோடு பேசினதற்கு சரி முன்னாடி ஓகே, இப்போவாவது. இப்போதான் நாங்கள் எல்லாருமே குடும்பமா சர்ச்சுக்கு வரோமே. முந்தி ஒரு ஆள் மட்டும்தான், இன்னைக்கு அப்படி எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டோமே. இன்னைக்கு எல்லாருமே அதுக்கப்புறமும் சரி முன்னாடியாவது பைபிளை சும்மா படிக்கணுமே படிப்பேன். இன்னைக்கு நான் விரும்பி தானே படிக்கிறேன். 24 மணிக்கூறும் வார்த்தை தானே எங்கள் வீட்டில் ஓடிட்டே இருக்குது. இப்படி 1000 காரியங்களை நம்ம அடுக்கலாம் மோசையை போல. அப்போ ஆண்டவர் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கிறார் பாருங்க. 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? அடுத்த வார்த்தையை பாருங்க. ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? சொல்லிட்டு அடுத்து கேட்கிறாரு, கர்த்தராகிய, இத புரியும்படி சொல்லணும், மோசே நான் தானே உன்னை இப்படி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். அதாவது ஆண்டவர் தான் என்னை இப்படி வச்சிருக்கிறாருங்கிற தெளிவு எனக்கு வந்தாலே போதும். மோசே, உன்னை உருவாக்குறது என்பது மந்த நாவு தெளிவாய் பேசுறது மட்டும் இல்ல, தெளிவாய் பேசுற நாவு மந்த நாவு ஆகிறது கூட நான் உன்னை உருவாக்குறது மோசே. ஆமென். வரல பார்த்தீங்களா? நீ எகிப்தில் உருவான வாக்கில் வல்லவனாய், என்னிடத்தில் உருவானாய் மந்தனா உள்ளவனாய். ஏன் ஆண்டவர் என்ன இப்படி வச்சிருக்கிறீங்க? என்னை ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு அநேகரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஆண்டவர் நான் தான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன். நான் தான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன். எதற்கு? 12வது வசனம். நீ போ அப்படிங்கிறார். ஆண்டவரே, உம்மிடத்தில், ஆமென், நீர் என்னிடத்தில் பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் வாக்கில் வல்லவன், போ போ அப்படின்றார். சொல்லிட்டு சொல்றார், நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை. அப்ப எந்த இடம் தேவனால் உருவாக்கப்படுகிறதோ அந்த இடத்துல தேவனுக்கு ஸ்தானம் இருக்கிறது. ஆமென். உன்னை நான் இப்படி வச்சிருக்கிறேன்னா, வெளி பார்வைக்கு நீ பெரிய திறமையாய் பேசுகிறவனாய் தெரியாமல் இருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு சத்தியத்தை புரிந்து கொள். உன்னை நான் ஒரு நிலையில் வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாயோடே. திறமையா 40 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்திலே வாக்கில் வல்லவனாய் வளர்ந்தவனுக்கு பேச்சுக்கு மரியாதையே கிடையாது. ஆனால் கர்த்தரால் மந்தனா உள்ளவனாய் மாறினவன் பேசினா சூரியன் கூட காணாம போயிடும். பார்வோன்லாம் இருக்க முடியாது. சில நேரத்தில் நமக்கு தோணும், ஆண்டவரை என்ன மட்டும் இப்படி வச்சிருந்தீங்க. நாம் தாவீது கேட்டார்ல, எனக்கு மட்டும் 2 சிறகு இருந்திருந்தா, சிறகு இருந்தா வேடம் என்னைக்கு அடிச்சு கொண்டு கறி வச்சிருமா. நம்மெல்லாம் கேட்கறது கேள்வி, எனக்கு மட்டும் ஆண்டவர் தெரியும், நான் தான் இப்படியே வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. யாக்கோபை பூச்சியாக்கி தான் கையை பிடிச்சார். ஆமே. என்ன ஏன் பூச்சியாக்குனீங்க? ஆண்டவர் கேட்கிறார். ஏன் பூச்சியாக்குனதை கேட்கிறேன், நான் ஏன் கையை பிடிச்சதை கேட்க மாட்டேங்கிறேன்? அதை கேட்க மாட்டோம். உன்னை கையை பிடிக்கணும்னா நீ யாரா இருக்கணும்? பூச்சியா இருக்கணும். இல்லை நீ என்னையே ஏமாத்துவ. ஆமே. எனக்கே கூட தருவேன். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை இப்படி வச்சது நான் தான், கர்த்தராகிய நான் அல்லவோ அப்படிங்கிறார்.
உன்னை நான் இப்படி ஏன் வச்சிருக்கிறேன் தெரியுமா? மோசே, இது மாறினாதான் நீ உருவாக்கப்படுறதா நினைக்காத, இது கூட என்னுடைய செயலே. உண்டாக்கினவர் யார்? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. என்ன அப்பா தான் இப்படி வச்சிருக்கிறார். கை அசைச்சு ஆமென் சொல்ல. அந்த கிரெடிட் யாருக்கு கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அப்பா தான் இப்படி வச்சிருக்கிறார். நான் நம்புவேன் என் வாழ்வு